अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அஷ்டாதசோத்தியாய பஞ்சமஸ்கந்தம் மகிஷாசுரவதத்தை பத்தி பேசுறது. அதுதான் கொஞ்சம் இன்றையா இருக்கு. சதிசோவாச்ச சத்யாஸ்து பகினி கன்யா, அந்த மந்தோதரியனுடைய கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அந்த இடத்துல சொல்றார். சத்யாஸ்து பகினி கன்யா இந்துமதி சுபா விவாக யோக்கியா சஞ்சாதா ரூபா அவரஜா சதா சதா. அவளுக்கு இந்த மந்தோதரிக்கு ஒரு கன்யா, அந்த பகினி, அவ இளம் வயசுல வந்தா கன்யா பொண்ணு, கல்யாணத்துக்குடியா இருந்தா இந்துமதினு பேரு. விவாக யோக்கியா சஞ்சாதா சத்யா விவாக சம்பிருத்தா சஞ்சாதஸ்ய ஸ்வயம்பரா. அவளுக்கு விவாகம் நடந்தது. விவாகத்துக்காக ஸ்வயம்பரமும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ராஜானோ பகுதேசியா சங்கதாஸ்திர மண்டலே, பல தேச அரசர்களும் வந்திருந்தாங்க. தயாவிருத்தோ நிருபஸ்து பலவான் ரூப சங்கீதா. இந்துமதினாலே பலவானாகவும் அதாவது பலமுடையவனாகவும் அழகானவும் ஒரு வரன் தரிக்கப்பட்டான். குலசீல சமாயுக்தா, நல்ல குணம் நல்ல குணம் ஒழுக்கம் எல்லாம் உடையவன். சர்வலட்சண சம்மிதா சதா காமாசுரா ஜாதா விடம் தீட்சு நிருபம் ஜிதா. அப்பதான் அந்த மந்தோதரிக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, தன் தங்கை கல்யாணம் பண்ணிக்கிறத பார்த்தோடனே, தன் தங்கை கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்த உடனே விதம்னு சொன்னோம்னாக்க ஒரு பிளே பாய், அந்த மாதிரி விதம் வீழ்ச்சிய ஒரு பிளே பாயா இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்து விதம் வீழ்ச்சிய காமாசுரா சஞ்சாதா, இவனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்தது. சகமே தெய்வ யோகா தூ சகம் சாதுரிய பூஷிதம். சகமே தெய்வ யோகா தூ, அதான் தெய்வம்னா இந்த இடத்துல சேட், விதி வசத்தினால சகமே அவனை விரும்பினாள். சகம்னு சொன்னோம்னாக்கா அதேதான். இப்ப பிளே பாய்னு சொல்லும்போது அதுல கொஞ்சம் மொரட்டுத்தனமா இருக்கிறவனு சொல்லி, அதாவது ஒரு ஹிபாக்ரிட்டாவும், அதாவது திருட்டுத்தனமா இருக்கிறவன் அர்த்தம். ஓப்பனா இல்லாம திருட்டுத்தனமா தப்பு பண்ணிட்டு இருக்கிறவன் அவனுக்கு பேரு சகம்னு பேரு. கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஓப்பனா தப்பு பண்றவன், தைரியமா நான் இப்படிதான் இருப்பேன் என்ன பண்றது பண்ணிக்கோன்னு மொரட்டுத்தனமா இருக்கிறவனுக்கு கிருஷ்ணன்னு பேரு. அதே கொஞ்சம் சீக்கிரட்டிவா யார் இருக்கானோ அவனுக்கு சகம்னு பேரு. சித்தரம் பிராக தன்வந்தி விவாகம் குருமே பிதா. தன் தந்தையை போய் தன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டா, இச்சாமேத்தி சமுத்பூதா திருஷ்டுவா பத்ராதிபம் திக. இங்க அந்த மத்ர தேசத்தரசன் அவனை பார்த்து மே இச்சா செஞ்சாத்தா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. சந்திரசேனோபி தச்சுவா புத்திரியா யுத் பாஷிதம் ரகா. சந்திரசேனன் ராஜா தன் மகள் தன்னிடம் தனியாக சொன்னதை கேட்டுட்டு பிரசன்னேன மனசா தற்காரியே தத்தரோபு, தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இன்ட்ரெஸ்டானா. சமாஹூயன் நிருபங்கேயே விவாக விஜினாதவ். அந்த அரசனை கூப்பிட்டு, எந்த அரசன் மேல காதல் கொண்டாலோ அவன் தன்னையோட செயல்படுத்திட்டு வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு விவாக விஜினா கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதாவது முறைப்படி கன்யாம் மந்தோதரியின் பிரச்சனை பாரிபர்கம் தசாபகு. மந்தோதரியின் பிரச்சனை பாரிபர்கம். பாரிபர்கம்னாக்க கிஃப்ட், அதான் நம்ம இப்ப இதுன்னு சொல்றோம் கன்னிக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ரீதனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அவ்வளவும் சேர்ந்ததுக்கு பேரு பாரிபர்கம்னு பேரு. பாரிபர்கம் ததோ பகு. ஸ்ரீதனம் அப்படிங்கிறது பெண்ணுக்காக மட்டுமே கொடுக்கப்படுறது, அது பிள்ளைக்காகவும் சேர்த்து கொடுக்கப்படுறதோ அது பாரிபர்கம். சாருதேஷ்ணோபிதாம் பிராப்திய சுந்தரி முதிதா பவத்து. சுந்தரி சாருதேஷ்ணோபிதாம் பிராப்திய, அவனும் என்ன பண்ணான்னாக்கா அந்த ராஜா தாம் பிராப்திய முதிதோ பவத்து ஜகாம ஸ்வகிருகம் துஷ்டா, தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணான் துஷ்டா சந்தோஷமாக அப்படின்ட்டு. ஏன்னா அவன் சகன் விதன் இல்லையா, அவனுக்கு தனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய ராஜாவோட பொண்ணு கிடைச்சாலே சந்தோஷத்துல ராஜாபி சகித ஸ்ரீயா அவளோடு சேர்ந்து போனான். ரேமே நிருபதி சாப்தூலகா காமின்யா பகுவாசரான். வாசரான் நாள், ஆசை 60 நாள்னு சொல்ற இல்லையா, அதே மாதிரி அவளுடன் சில நாட்கள் சந்தோஷமா இருந்தான். கதாச்சித் தாசபத்னியாக ரமமானோ ரகசில. ஆனா அவனுடைய சொரூபம் என்ன இருக்கு,
அவனால அந்த மாதிரி அவனுடைய சுபாவம் அவனை தன் மனைவியோட மட்டுமே சந்தோஷமா இருக்கும்படி செய்யல. கதாச்சித் தாசபத்னியாக சில நேரத்துக்கு தன்னுடைய வேலைக்காரனுடைய மனைவியோட கதாச்சித் தாசபத்னியாக ரமமானோ ரகசில அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவன் அவளோட இருந்தான். சைரந்திரியா கதிகம் பற்றி தயாதிருஷ்ட பதிஷ்டதா. சைரந்திரினா இவளுக்கு அட்டெண்டன்ட் உமன். அந்த அட்டெண்டன்ட் உமன் அதாவது இவளுக்கு கூடமான தொடங்கி இருக்கிறத இவ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற பர்சனல் அசிஸ்டன்ட்ங்கிற மாதிரி. அவன் என்ன பண்ணா இந்த விஷயத்த தன்னுடைய தலைவி அதாவது தான் யாரை அட்டன் பண்றோமோ அந்த மந்தோதரிட்ட அவன் சொன்னான். மந்தோதரியும் அதை பார்த்துட்டா. உபாலபியம் தது தஸ்மை மிதபூர்வம் ருஷான்விதா. இப்ப அவளுக்கு என்ன உபாலம்பம் மிதபூர்வம் ருஷான்விதா. இப்ப கணவன் ராஜா பேசும்போது வேலைக்காரிகள்லாம் இருப்பா. வேலைக்காரிக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால ஓப்பனாவும் சில விஷயங்களை தன்னுடைய கோபத்தை காட்ட முடியாது. ருஷான்விதா கோபம் அவன் மனசுல கோபம் ஃபுல்லா இருக்கு. ஆனா பேசும்போது சிரிச்சுதான் பேசுறா. மிதபூர்வம் அதாவது கோபத்தை காட்டாம ஆனா கோபத்தை காட்டிண்டு அதாவது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறா. ஆனா கோபத்தை வெளிப்படுத்தாம சிரிச்சுட்டே பேசுற மாதிரி அது பண்றா. மிதபூர்வம் இதுதான் மிதபூர்வம் ருஷான்விதா. கோபத்துடன் கூடியவளாய் திருப்பிக் கொண்டே என்ன பண்ணா உபாலம்பம். அவனை இந்த மாதிரி நடந்துக்கிறதா இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா? உபாலம்பம்னாக்க ஸ்கோல்டிக்கும் அவனை என்ன பண்ணா அவனை திட்டுவான்னு அர்த்தம். கதாச்சிபதி சாமானியாம் ரகோ ரூபவதியின் கிருபா. ஆனா என்ன பண்ணா அவ்வளவு தூரம் இருந்தும் கதாச்சித்து ஒரு சமயம் சாமானியாம் சாமானியம்னா காமன்கள் அதாவது இவாள சொல்லுங்க பிளாஸ்டிக் போர்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அவளை சாமானியாம் ரகோ ரூபவதியின் கிருபா கிரீடையன் லாலையன் திருஷ்டா சேதம் பிராப ததையசா. அவளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறவனாக அவளை பார்த்துட்டா. அவனை பார்த்துட்டு என்ன பண்ணா சேதன் பிராப மனசுல ரொம்ப துக்கத்தை அடைஞ்சா. நஜ்ஞாதோயம் சதப்பூர்வம் யதா திருஷ்ட ஸ்வயம்பரே. யதா திருஷ்டா ஸ்வயம்பரே. திருஷ்டகான்னு நான் சொன்ன அந்த திருஷ்டன் இல்லை, அது 4வது தான், இது 3வது. சடகா இவன் இந்த மாதிரி எவ்வளவு நம்ம சொன்னாலும் எவ்வளவு நடந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் அதை பத்தி கவலைப்படாம தான் இஷ்டத்துக்கு இருந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் இருக்கக்கூடியவன் அப்படின்னு நம்மளால என்ன ஆகும் பார்க்கப்படவில்லையே, இவன் அறியப்படவில்லையே, இப்படிப்பட்டவன் அறியலையே. ந திருஷ்டா கிங்கிருத்தம் யதா மோகா சிவா வஞ்சிதாகம் திருப்பேணக. கிங்கிருத்தம் மயா மோகாத் என்னால அதாவது கிங்கிருத்தம் மயா மோகாத் மயா என்னாலே மோகாத்னாக்க இந்த ஒரு திடீர்னு ஏற்பட்ட ஒரு ஆசையினாலே அதாவது காம ஆசையினாலே இந்த காம ஆசையினாலே மயா கிங்கிருத்தம் என்னாலே என்ன செய்யப்பட்டது வஞ்சிதாகம் நான் இப்படி ஏமாற்றப்பட்டுட்டேன், இப்படி தவறா நடந்துட்டு நான் இப்படி ஏமாற்றப்பட்டுட்டேன். கிங்கரோம் யதீசந்தாகம் நிர்லஜே நிர்குணே சட்டை வெட்கமே இல்லாத கொஞ்சம் கூட தன்மைங்கிறதே இல்லாத இந்த சட்டனா இருக்கக்கூடிய இவன்ட்ட நான் என்ன செய்ய முடியும். அத்திய பிரபத்தி சம்சாரே சுகம் தியக்தம் மயா கலு. அதனால என்ன பண்ணா ஒரு விரதம் எடுத்துக்கிறா. அத்திய பிரபத்தி சம்சாரே சுகம் தியக்தம் மயா என்னாலே சுகமானது தியாகம் செய்யப்படுகிறது. அதாவது சம்சார சுகம்ங்கிறது விரும்பாம இருக்கிறது ஒண்ணுதான் இதுக்கான வழி. இவனை கணவனா நினைச்சு நடந்துக்காம விரும்பாம இருக்கிறது ஒண்ணுதான் அந்த வழி அப்படின்னு. எதி சம்போகிதம் பதி சம்போகிதம் சர்வம் சந்தோஷோத்திய மயா கிருதா அகர்த்தவியம் கிருதம் காரியம் தஜ்ஜாதம் துக்கதம் மம. நான் என்ன பண்ணேன் எல்லா சொல்லியும் கேட்காம சரியான வழிக்கு போகாம அகர்த்தவியம் கிருதம் காரியம் செய்யக்கூடாத காரியமானது எது பண்ணப்படாதோ எதை செய்யக்கூடாதோ அந்த மாதிரி காரியத்தை நான் தவறான ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். தஜ்ஜாதம் துக்கதம் மம அது எனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக ஆயிடுச்சு. வேகத்தியாக கிரியத்தை இப்ப இவ்வளவு கேவலமா போயிடுச்சு, இவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு, இவ்வளவு அவமானமா போயிடுச்சு, எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாளே, எல்லாருக்கு எதிர்க்க தலை நிமிந்து நான் எப்படி நடப்பேன் அப்படின்னு மிகுந்த வெக்கப்பட்டு இதுக்கு ஒரே வழி இது எதையும் ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னா தற்கொலை ஒண்ணுதான் வழி அப்படின்னு நினைச்சிட்டு வேகத்தியாக கிரியத்தை வேகத்தியாகம் செய்வது அதீத துரத்தியா. அது என்னாகும் ஹத்யாங்கிறது ஆத்மஹத்யா. அதீத துரத்தியா மிகுந்த பாவத்தை கொடுக்கக்கூடியது, தாங்க முடியாதது, தாண்ட முடியாதது. அதனால அது எனக்கும் துக்கம் எல்லாருக்கும் துக்கம் அவமானத்தை கொடுக்கும் இல்லையா. பித்ருகிரேகம் பிரஜாமியாசு. சரி அப்பா வீட்டுக்கு போயிடலாம்னாக்க இப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. தான் பண்ணின தப்பு என்ன, நான் முதல்ல ஒரு காலத்துல படிப்புதான் போகணும்னு அதுலயே இருந்துடுறேன், தபஸ் பண்ணிட்டு இருந்துட்டா. ஆனா அதுலயே முழுக்க இருக்க முடியாம என்ன இருக்குது மனசுல ஒரு ஆசை வந்துருச்சு, மோகம் வந்துருச்சு.
அந்த மோகம் வந்த உடனே என்ன ஆகும், அந்த நேரத்துல வயசாயிட்டதுனால எதை விரும்புறது, யாரை விரும்புறது, எப்படி விரும்புறதுங்கிறது பொறுமை இல்லை. ஒரு தவறான ஆளை சூஸ் பண்ணிட்டா. அதனால என்ன ஆயிடுச்சு, அப்படி சூஸ் பண்ணதுனால அவளுடைய வாழ்க்கை இப்ப வீணா போச்சு. இப்ப என்ன பண்றது, இது தாங்க முடியாம இருக்கே, என்ன பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி நடந்துட்டா ரொம்ப கேவலமா அசிங்கமா போயிடும். அப்பா வீட்டுக்கு போனாலும் அவமானம், தத்ராதி ந சுகம் பவி, தங்கியும் சுகம் இருக்காது. அதனால ஹாஸ்ய யோகியா சக்கினாம்து, எல்லாரும் எவ்வளவு தூரம் சொன்னோம், நல்ல பையன்லாம் வந்து அவனெல்லாம் பண்ணிக்கோன்னு சொன்னோம், அதெல்லாம் பண்ணிட்டா. இப்ப யார்ட்டையோ போய் என்ன பண்றா, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படின்னு ஹாஸ்ய யோகியா சக்கினாம்து பவேயம் நாத்திர சம்சயா, பெண்களுக்கு நான் என்ன ஆயிடுவேன், சிரிப்புக்கு நகைப்புக்கு இடமாயிடுவேன் என்னுடைய தோழிகளுக்கு, அதனால அங்கேயும் போக முடியாது. தஸ்மாத் அத்தையும் சம்பாசா வைராக்கிய யுதையா மம, அதனால இங்கேயே நான் என்ன பண்றேன், வைராக்கியத்துடன் கூடியவனாக இந்த இடத்துலயே இருந்துடுறேன். அதாவது என்ன ஆயிடுச்சு, அவனை பார்க்காம அவன் பக்கம் போகாம வைராக்கியத்தோட எதையும் இல்லாம இருந்துடுறேன். கர்த்தவிய காலயோகேன கெட்வா காமசுகம், காமசுகம் கெட்வா காலயோகேன வைராக்கிய யோகேன, வைராக்கியத்தோட இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி நிறுத்திட்டா. இது வரைக்கும் அந்த மாதிரி அவன் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, தவறான காலத்துல தவறான முடிவு எடுத்ததுனால, அதாவது ஒரு இளம் பெண் வந்து என்ன பண்ணணும், கல்யாணம் செஞ்சுக்கிறத பத்தின முடிவு தான் எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கிறதா, அந்த முடிவு எடுக்காமையே இருந்துருவோம்னு சொல்ல முடியாது. வயசான போது அந்த மாதிரி முடிவு தானாவே எடுக்க முடியாத சூழ்நிலையை விதி ஏற்படுத்திடும். நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா தவறான முடிவு எடுத்து தவறான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு மந்தோதரி மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படும். அதனால அந்த சூழ்நிலைய அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு மகிஷன் வந்து என்ன பண்றான், அம்பாவை கேட்கிறான். அதுதான் அவன் சொன்ன கதை. அது மகிஷன் அவன் கன்க்ளூட் பண்றான். இது சஞ்சிந்திய சானாரி துக்கசோக பராயணா பிதா பதிகிரகம் கேட்வா சுகம் சம்சாரகம் ததா. அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி யோசிச்சு துக்கத்தையும் சோகத்தையும் மட்டுமே அனுபவிப்பவளாய் பதிகிரகம், அந்த கணவனுடைய வீட்டை என்ன பண்ணிட்டு, கணவனுடைய வீட்டுல இருக்கிற சௌக்கியத்தை விட்டுட்டு சம்சாரகம் சுகம் கேட்வா, சம்சாரத்தையும் கிடைக்கக்கூடிய சுகத்தையும் விட்டுட்டு அது அங்கேயே இருக்க முடியாயிடுச்சு. தஸ்மாத் ஸ்வமதி கல்யாணி, அது என்ன இருக்கு, மாம் அனாதிருத்திய பூபதியும், அரசனா இருக்கிற என்ன கவனிக்காமல், அனாதிருத்திய என்னை ஆதரிக்காமல், அதாவது என்னை மணக்காமல் இருந்தால், அந்நியம் காபுருஷம் மந்தம் காமார்த்தா சந்திரீஷி, என்ன ஆகும், அந்நியம் பின்னாடி உனக்கு என்ன ஆகும், காபுருஷம் ஒரு சோம்பேறியான ஒரு வாழ்க்கையில முதுகல் ஆயுதெல்லாம் உபயோகமற்ற ஒரு மனுஷனை, ஒரு அப்படிப்பட்ட ஒருத்தனை காமார்த்தா உனக்கும் அது ஜாஸ்தியா போய் சந்திரீஷி அவனை அடையும்படி நேரிடும். வசனம் குரு மே சத்தியம், அதனால நான் சொல்ற வார்த்தையை நீ கேளு, அது உண்மையாக்கா, அதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நாரீனாம், அது என்னது, நாரீனாம் பரமம் ஹிதம், பெண்களுக்கு மிக உத்தமமானது ஹிதமானதும். அகிருத்வா பரமம் சோகம் தபஸ்ய லட்சியதே நாத்திர சம்சயா, அதுல வந்து என்ன ஆகும், நான் சொல்றது நீ கேட்கலன்னா அகிருத்வா, இந்த வார்த்தையை நீ ஃபாலோ பண்ணலன்னா பரமம் சோகம் லட்சியதே, உனக்கு ரொம்ப கஷ்டம்தான், தாங்க முடியாத கஷ்டம் நேரிடும், அதுல இது இல்லை சந்தேகம் இல்லைன்றான். தேவி வாச்ச மந்தாத்மன், என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றா மந்தாத்மன் மூடனே, ஜெட்ட பாதாளம், அதெல்லாம் அந்த பேச்சே வேண்டாம். ஜெட்ட பாதாளம் யுத்தம் வா குரு சாம்பர்க்கம், ஒண்ணு பாதாளத்துக்கு போ, உன்னை காப்பாத்திக்கணும்னா தேவர்களுக்கான ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவளுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு உன்னுடைய ஜனங்களோடு நீ பாதாளத்துக்கு போய் சேரு, இல்லையா சண்டை போடவா. அத்வா ஸ்வாம் அசுரான் சர்வான் கமிஷ்யாமி யதாசுகம், உன்னை சேர்ந்த அவ்வளவு அசுரர்களையும் சமாதானம் பண்ணிட்டு நான் வந்த வழியில நான் போயிட்டே இருக்கேன். நான் வந்துட்டு உங்களுக்கு சம்ஹாரம் பண்றதுக்காக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உனக்கு பழிச்சு போறதுக்கு. பழைக்கிறதா இருந்தா பழ, இல்லைன்னா சண்டையை போட்டுட்டு என்ன பண்ண, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை முடிச்சுட்டோங்கிறா. எதாகி சாதுனாம் சொல்றா சரித்திரானாய சாதுனாம். அதே மாதிரி எதாகி சாதுனாம் துக்கம் பவதி தானவ அதா தேசாம் சரக்ஷார்த்தம் தேகம் சந்தாரையாமியம். எப்பெல்லாம் இந்த லோகங்கள்ல சாதுக்களுக்கு துக்கம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் என்ன பண்ற, ததா தேசாம்ச ரக்ஷார்த்தம், அவர்களை ரட்சிப்பதற்காக, அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக தேகம் சந்தாரையாமி, தேகத்தை தரிக்கிறேன், அதாவது அவதாரம் செய்கிறேன், லோகத்துல அவதாரம் பண்ணி அவளை காப்பாத்துறேன். அவளுக்கு துக்கத்துக்கு காரணமா இருக்கிறது யாரோ அவளை அழிச்சு அவளை காப்பாத்துறேன்னா. அரூபாயாஸ்த மே ரூபம் அஜன்யாயாஸ்து ஜென்மஜ சுராணாம் ரட்சணார்த்தாய தைத்திய வினிச்சிதம். தைத்திய வினிச்சிதம், நிச்சயமாக இது தெரிஞ்சுக்கணும், நிச்சயமான ஒரு விஷயங்கிறது தெரிஞ்சுக்கணும். வினிச்சிதம் இது தீர்மானிக்கப்பட்டது. சுராணாம் ரட்சணார்த்தாய, தேவர்களை காப்பாற்றுவதன் பொருட்டும், அரூபாயாஸ்து மே ரூபம்,
ரூபமே அற்றவளான நான் அவதாரம் எடுப்பது, ரூபம் எடுப்பதற்கு உருவத்தை தரித்து இந்த லோகத்துல வருவது என்பது அஜன்யாயாத்து ஜென்மத, எனக்கு பிறப்பற்ற எனக்கு நான் இந்த லோகத்துல அவதாரம் எடுத்து பிறப்பது, அதாவது வடிவமற்ற எனக்கு உருவம் அவதாரம் எடுப்பது என்பதும் பிறப்பற்று நான் பிறப்பெடுப்பது என்பதும் சுராணாம் ரட்சணார்த்தாய, தேவர்களை காப்பதன் பொருட்டு என்று வித்தி, அது தைத்திய வினிச்சிதம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. எப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அப்பெல்லாம் என்னுடைய அவதாரம் நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ, நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க. சத்தியம் பிரவீனி, அதனால நான் சொல்றது உண்மை, இல்லையான ஒரு விஷயத்தை சொல்றேன். சத்தியம் பிரவீனி ஜானீதி பிரார்த்திதாகம் சிறைக்கல, என்ன இவனுக்கு தெரியணுமோ இல்லையோ, ஜானீதி என்னை அறிவாயாக எப்படி பிரார்த்திதாகம் சிறைக்கில, தேவர்களை நீ பெண்ணால கொல்லப்படணும்னு வர வாங்கியிருக்க. சோ பிரார்த்திதாகம் சிறைக்கில ஸ்வத்வதார்த்தம் ஹயாரே, குதிரைகளுக்கு எதிரின்னு அர்த்தம். ஸ்வத்வதார்த்தம் ஹயாரே ஸ்வாம் ஹத்வா சாஸ்யானி விஸ்தலா, உன்னை கொண்டுட்டு எந்த விதமான டென்ஷனும் இல்லாம கவலையும் இல்லாம நான் மட்டும் ஃப்ரீயா இருப்பேன் அப்படிங்கிறார். தஸ்மாத் யுத்தியஸ்வா, அதனால அது நடக்க போறது. உன்னை நான் சம்ஹாரம் பண்றதுங்கிறது நீ சாதுக்களுக்கும் தேவர்களுக்கும் துக்கம் கொடுக்கிறவன். உன்னை சம்ஹாரம் பண்றதுதான் சாதாரணமாவே நான் அவதாரம் பண்ண போறேன். அப்படி இருந்தாலும் தேவர்களால பிரார்த்திக்கப்பட்டு இந்த அவதாரம் உன்னுடைய வரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். அதனால தஸ்மாத் யுத்தியஸ்வ, இந்த சண்டையை போடு. ஜெட்டவா பாதாளம் அசுராலயம், அசுரர்களுக்கு இடமான பாதாளத்துக்கு போ. சர்வதாத்மாம் ஹனிஷ்யாமி, அதனால என்ன சத்தியநேதன் பிரவீன்யம், இப்படியும் உனக்கு பதம் என் கையாலதான் அப்படின்னா. மேல வியாக சபையை தொடர்ற. இத்திஸ்ததா தேவியா தனுராதாய தானவஹா யுத்தகாம ஸ்திதஸ்தத்ர சங்கிராமாத் சங்கிராமாங்கண பூமிஷு, அந்த சங்கிராம அங்கண பூமிஷு போர்க்களத்துல அவன் என்ன பண்ணான், யுத்தகாமஹா தனுராதாய தன்னுடைய வில்லை எடுத்து வளைத்து சண்டைக்கு ரெடியா நின்னான். மும்மூர்த்த தரசா பானான் கர்ணா கிருஷ்டான் சிலாசிதான், சிலாசிதான்னாக்க அந்த தீட்டுற கல் இருக்கு இல்லையா, தீட்டுற கல்ல தீட்டி கூர்மைப்படுத்தப்பட்ட பானங்கள் இருக்கு, அதை தரசா மிக வேகமாக, அதான் அம்பாள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணா, சண்டை ஆரம்பிக்கலாம் ரெடி கோ அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றான், தரசா பானான் மும்மூர்த்த, வேகமாக தன்னுடைய பானங்களை எரிய ஆரம்பித்தான். தேவியின் சித்தேத தான் பானான் தான் பானைகி குரோதான் முக்தைகி அயோ முகைகி, தேவி தான் பானான் சிச்சேதா, அந்த பானங்கள் அப்படி என்ன பண்ணா, சிச்சேதா உடச்சு எரிஞ்சிட்ட தங்கிட்ட வரதுக்கு முன்னாடியே தன்னுடைய பானங்களாலே. அயோமுகைகி, தன்னுடைய கூர்மையான இரும்பு முகங்களை கொண்ட அம்புகளாலே, அதாவது முனையில இரும்பு சுருக்கப்பட்ட அம்புகள், இரும்பால் அமைக்கப்பட்ட அம்புகள். தயோகோ பரஸ்பர யுத்தம் சம்பபூவ பயப்பிரதம், இருவருக்கும் இடையே பயங்கரமான யுத்தம். தேவானாம் தானவானாஞ்ச பரஸ்பர ஜெயிச்சினாம், தேவர்களும் தானவர்களும் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணாங்க, தேவர்கள் அசுரர்களை ஜெயிக்கணும்னு அசுரர்கள் தேவர்களை ஜெயிக்கணும்னு ஒருத்தர் தங்களுடைய வெற்றியை விரும்புபவர்களாய் அவர்களுக்குள்ள பரஸ்பரம் யுத்தம் நடந்தது. மத்திய துர்கர ஆகத்திய முமோசத்து சிலிமுகான், தன்னுடைய ராஜாவே சண்டை போடுறதை பார்த்தவங்க என்ன பண்ணா, ராஜாவை காப்பாற்றுறதுக்காக துர்கரன் அப்படிங்கிற ஒரு சேனா இவன் படைத்தலைவன், அவன் சிலிமுகான் பயங்கரமான அம்புகளை ஈய ஆரம்பிச்சான். தேவியும் பிரதி விஷாசக்தான், அந்த அம்புகள் என்ன எடுத்து விஷாசக்தான் விஷம் வைக்கப்பட்ட அம்புகள். அது தப்பி தவறி மேல பட்டுதுன்னா உடம்புக்குள்ள பாயணுங்கிறது இல்ல, மேல பட்டுதுனாலே அந்த பட்ட உடனே அதுல இருக்கிற விஷயம் என்ன பண்ணும், உடம்புல ஒரு அரிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும், இல்ல அந்த இடத்துல புண்ணை ஏற்படுத்தும், அந்த இடத்துல கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா. அதனாலேயே இவாளால மேல சண்டை போட முடியாம அது உடம்புக்குள்ள பாஞ்சு உள்ள தைக்காட்டா கூட அந்த விஷம் படுறதுனாலேயே அதுக்கு மேல என்ன ஆகும், ஸ்கின் டிசீஸ், இந்த அலர்ஜி, அதை அட்டன் பண்ண வேண்டி வரும். அது இவாளால மேல சண்டையை தொடர முடியாம போகும். எதிரிக்கு என்ன பண்ணலாம், அவன் சண்டையை போட்டு ஜெயிச்சுடலாம். அவன் இவாளை சண்டை போட முடியாம அம்புகளை அரிசி வீரர்களை கொண்டு அப்படின்னு பண்ணிடலாம். அதனால என்ன பண்ணான், விஷாசக்தான் விஷம் தோய்ந்த, ஆசக்தம்னா தோய்ந்த அம்புகளை அதி தாருணான் மிக கூர்மையான ரொம்ப கூர்மையான அம்புகளை ஈய ஆரம்பிச்சான். சதோ பகவதி குருஜா, அதை பார்த்த உடனே அம்பாளுக்கு என்ன எடுத்து பயங்கரமான கோபம். சம்ஜதான சிதைத்தரகி, ஒரே அம்புல தூக்கி கட்டுத்தா, சிதைத்தரகி கூர்மையான அம்புகளாலே ஜகான. சுந்தரஸ்து பபாதூர்வியாம் கதாயூர் கிரிசிங்கவசி, பெரிய மலை, ஒரு மலைச்சரிவு ஏற்பட்டா மிகப்பெரிய பாறை மலைச்சரிவு, இந்த உச்சியிலிருந்து மலை உச்சியிலிருந்து மலைச்சரிவு காலத்துல மிகப்பெரிய பாறை எப்படி உருண்டு ஓடி வந்தா எவ்வளவு பயங்கரமா எவ்வளவு வேகமா கீழே உருண்டு வருமோ, கிரிசிங்கவசி மலையின் கொடுமுடி போன்று உச்சியில் இருக்கும் பாறை போன்று அவன் என்ன பண்ணான், அவ்வளவு பயங்கரமா அவ்வளவு பெரிய உடலை உடைய துர்கரன் கீழே விழுந்தான் அப்படின்னா. அந்ததா நிகதம் திருஷ்வா திரிநேத்திர பரமாஸ்திரம், திரிநேத்திரன்னு ஒரு அசுரன்,
அவனும் மிகுந்த ஆயுதங்களை கையாளுறதுல கெட்டிக்காரன், பரமாஸ்திர வித்தை. அவன் என்ன பண்ணான், ஆதத்திய சப்தபிர்பானே ஜகாத பரமேஸ்வரின் 7 அம்புகளை அம்பாளை நோக்கி என்ன பண்றான், நெய்யறான். அநாகதாம் சித்தேத தேவிதான் விசிகைஸ்கரான். கிட்ட வரத்துக்கு முன்னாடியே அநாகதான் தங்கிட்ட வரல, அந்த அம்ப அவன் வில்லுல இருந்து ஈரான், அவன் வில்லுல இருந்து கிளம்பும் போதே என்ன பண்ணிட்டான், சித்தேத உடச்சி எரிஞ்சுட்டான். பரமாஸ்திர விதின்னு யாத்திரிங்க அவனுக்கு மிக உயர்ந்த அஸ்திரங்களை மிக வேகமாக ஈயறதுல ரொம்ப கெட்டிக்காரனான திருநேத்திரன் அப்படின்னா. ஆனா அப்படின்னு சொன்னார் வியாசர். அப்படிப்பட்டவன் எய்கிற அம்புகளை அநாகதான் வில்ல விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், அந்த அம்புகளை உடச்சி எரிஞ்சுட்டான் அநாகதான் அப்படின்னு. அப்படிப்பட்ட அம்புகளை கூட எப்படி அனாயாசமா இதை மீட் பண்றா அப்படிங்கறத வியாசர் சொல்றாரு அந்த இடத்துல. அதான் அந்த இது இருக்கு பாருங்க, பரமாஸ்திர விதிங்கிறதும் அநாகதான்ங்கிற வார்த்தையும் தான் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கான்ட்ராக்ட். திரிசூலேன திருநேத்திரம் ஜெகான ஜெகதம்பிகா, தன்னுடைய திரிசூலத்தினால என்ன பண்ணா அவனை கொண்டுட்டான். அந்தக சுவாஜகாமாசு ஹதம் திருஷ்வா திருலோச்சகம். அந்த திருநேத்திரன் போன உடனே அந்தகன்ற வசனம் வரான். அவன் என்ன பண்ணா, கதையா லோகமையாசு சிம்மம் வித்யாத மஸ்தகே, தங்கிட்ட இருக்கிற இரும்பு கதை அதனால சிங்கத்தோட தலையில அடிச்சான். சிம்மத்து நககாசேன சம்பத்வா பலவத்தரம். ஆனா அந்த அடியை பத்தி பொருட்படுத்தாம சிங்கம் என்ன பண்ணுது, தன்னுடைய நகத்தினால அவனை ஒரு அடி, தன்னுடைய வேகமா நகம் பொருந்திய காலால ஒரு அடிச்சுட்டு என்ன பண்ணா, அதுக்கப்புறம் சக்காத தரசா மாம்சம் அந்த சத்திய ருஷாந்திதா. சக்காத அது என்ன பண்ணுது, அந்த மாம்சத்தை அடிச்சு கிழிச்சு அதை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. தான்றனே நிகதான் வீசிய, அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு கதையை ஒரு தூக்கி ஒரு அடி போட்டான், அவ்வளவுதான், அதோட அவன் தீண்டு போயிடுச்சு. இப்ப துர்கரன் திரிநேத்திரன் அந்தகன்ற 3 அசுரனும் இங்க போயிட்டாங்க. தான்றனே நிகதான் வீசிய தானவோ விஸ்தயன் கதா. எப்படி ஒரு சிங்கிள் லேடியா இருந்துட்டு இவ்வளவு பெரிய மகாவீரர்களை ஒரு நிமிஷமா அவளால கொல்ல முடிஞ்சதுன்னு அவன் என்ன பண்ணா, இப்ப மனுஷனுக்கு ஆச்சரியம். விஸ்தயன் கதா அதாவது சஸ்பென்ஸ் தாங்கல்ல. ஆச்சரியங்கிறத விட எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு, ஒரு பெண்ணா இருந்துட்டு எப்படி அவளால இவ்வளவு தூரம் பண்ண முடியறதுன்றது அந்த இது இருக்கு பாருங்க, அந்த ஆச்சரியம், அந்த சஸ்பென்ஸ். விஸ்தயன் கதா சிக்ஷேப தரசா பானான் அதி தீக்ஷான் சிலாசிதான். தரசா பானான் மிக கூர்மையான பானங்களை அம்பாளை நோக்கி எழுகிறான். விதா சக்கரே சரான் தேவி தான் அப்ராப்தான் திடீனு கைதி. தன்னிடம் வருவதற்கு முன்பே அப்ராப்தான், கிட்ட வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண, விதா சக்கரே எல்லாத்தையும் 2ஆ குழந்தா, அளவா இல்ல 2ஆ. அதாவது எவ்வளவு அந்த அம்புகள் ஆகாசத்துல அவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல அந்த அம்பு பல அம்பு தன்னை நோக்கி வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கும் போது அந்த அம்பை குறி வச்சு இவ அம்பை எழுகிறா. அந்த அம்பு 2ஆ பழக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு இவருடைய எய்மிங் இருக்கணும், எந்த அளவுக்கு இந்த ஷார்ட் இது இருக்கணும், பவர் இருக்கணும். அதுவும் அவ்வளவு அம்புகளையும் சைமல்டேனியஸா எரியறது இருக்கு பாருங்க. அதுதான் விதா சிக்ஷேப. அந்த அம்புகளை உடைக்கிறது தடுக்கிறது மட்டும் இல்ல, 3த்தையும் 2ஆ பிளந்துட்டா. கதையா தாடையா மாச தைத்தியம் பக்ஷசி காம்பிகா. அதோட மட்டும் இல்ல, அம்பாளுக்கு 18 கை இல்லையா, 2 கையினால என்ன பண்ணிட்டு இருக்கா, இல்லையும் அம்பையும் எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு கையில கதையை எடுத்து அந்த கதையினால ஓங்கி அவன் மாறின ஒரு அடி அடிக்கிறா. கதையா தாடையா மாச கதாதிகதா, தாங்க முடியல அவனுக்கு. கதாதிகதோ மூர்ச்சாம் அமாப அமர பாதகா. அமரன தேவர்களை பாதகா ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடிய தேவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த அசுரன் என்ன பண்ணா, அந்த அடி வாங்காம மூர்ச்சை மயக்கம் போட்டுட்டான். ஒரு அடியில என்ன எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்புறம் விசசிய பீடாம் பாபாத்மா இல்லையா, விசசிய பீடாம் ஏதோ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அந்த வெளியை தாங்கிட்டு என்ன பண்ணா, புனராகத்திய சத்துரகா மறுபடியும் அவன் எழுந்தான். வெளியை தாங்கிட்டு அந்த வலி தாங்காம அடிச்ச அடியில வலி தாங்காம பூமியில மயக்கம் போட்டு விழுந்தான். இருந்தாலும் கொஞ்சம் அளவுல என்ன பண்ணான், ஓரளவுக்கு தாங்கிட்டு திருப்பி முடிச்சுட்டான், எழுந்துட்டான். ஜகான கதையா சிம்மம் மூர்த்தி குரோத சம்பந்திதா. தன்னுடைய கோபத்தினால என்ன பண்ணான், இந்த சிங்கத்து மேல உட்கார்ந்து இருந்தாலும் சண்டை போடுறா, இப்ப சிங்கத்து மேல உட்கார்ந்து சண்டை போட முடியாம பண்ணுவோன்னு தன்னுடைய கதையினால சிங்கத்தின் மேல ஒரு அடி அடிக்கிறான். இம்மோட்டி நககாத்தேன சம்தார மகாசுரம். அது சிங்கம் என்ன பண்ணிட்டு அவன் அடிக்கும் போதே அவன் கிட்ட வந்துதானே அடிக்கணும். அதனால தன்னுடைய கால் நகத்தினால அவன் மேல ஒரு அடி அடிச்சு அவன் மாற ஜெயிக்கிறது. விகாய பௌருஷம் ரூபம். அவன் என்ன பண்ணான், இப்ப இந்த சிங்கத்தை சண்டை போடுறதுக்காக இவன் மனுஷ ரூபத்துல சண்டை போட்டு இருக்கான். விகாய பௌருஷம் ரூபம், தன்னுடைய புருஷ ரூபத்தை மனித ரூபத்தை விட்டுட்டு சிம்ம ரூபம் ததாரசா. அவன் சிங்கத்தோட சண்டை போடுறதுக்கு சிங்க ரூபத்தை எடுத்துட்டான். நகையில் விதாரையாமாச தேவி சிம்மம் அதோத்கடம். ரொம்ப கோபத்தோட இருக்கிற அம்பாளுடைய சிங்கத்தை என்ன பண்றான்,
தன்னுடைய நகங்களால அந்த சிங்கத்தை கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். கஞ்ச கேசரன் தீட்சிய வேதி கிருதா ஹயோமுகி அந்த மாயா சிம்மத்தை பார்த்த உடனே கோபத்துடன் அவன் என்ன பண்ணா, சரைகி அவாக்கி சரைர் அவாக்கீர் தீட்சைகி கூரைகி ஆசி செய்தில அவன் என்ன பண்ணா, அந்த சிங்கத்தை அடிக்கிறதுக்கு சரைகி அவாக்கிரத்த அம்புகள் அதை நோக்கி நாலா பக்கமே இறைச்சா. அந்த சிங்கத்தால் அண்ணன் நகர முடியாதபடி அது என்ன பண்றா, அம்புகளை இறைக்கிறா. ஹரிரூபம் கஜோ பூத்வா மதஸ்ரவகா பயங்கரமா மதம் பெருக்கெடுக்கிற ஒரு முரட்டு யானையான ஒரு முரட்டு யானையின் வடிவத்தை எடுத்துட்டான். சைவசிங்கம் கரையை கிருத்துவா ஒரு பெரிய பாறை மலை பாறையை என்ன பண்ணா, கரையை கிருத்துவா தன்னுடைய துதிக்கையில எடுத்துட்டு கண்டிதான் பிரதி அம்பாளை நோக்கி எரிகிறான். ஆகச்சந்தம் கிரேசிருங்கம் தேவி பானை சிலாசி செய்தி சக்கார சிலச கண்டான் ஜாத ஜெகதம்பிகா. அவ்வளவு பெரிய பாறை தன்னை நோக்கி வேகமா அவன் வீசி எரியறத வரதை பார்த்த உடனே தன்னுடைய அம்புகளால அதை அடிச்சு என்ன பண்ணா, சிலசகா துண்டு துண்டா தூள் தூளா ஆக்கிட்டா. சிலசானா தூள் தூளா எள்ளு முறை மாதிரி தூள் தூளா ஆக்கிட்டு இந்த மாதிரி உன் பாறை என்னாச்சு பாரு ஜஹாசா அவனை பார்த்து சிரிக்கிறா. அது பண்ண என்ன பண்ணா, உற்பத்திக்கு ததா சிம்ம சத்தியமூர்த்தி வியவஸ்திதா உற்பத்திக்கு ததா சிம்மஹா சிங்கம் ஏறி என்ன பண்ணிருக்கு, அவன் மேல ஏறிண்டு இன்னும் சிங்கத்துக்கும் யானைக்கும் சண்டையோ இல்லையோ, இப்ப யானை ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான் இல்லையா, சிங்கம் பாஞ்சு அவன் தலைமையில மகிஷனுடைய தலைமையில அதாவது யானையின் மேல ஏறி உட்கார்ந்து இருக்குது. நகைதி விதாரியாமாதிச மகிஷம் கஜரூபிடம் அந்த மகிஷாசுரன் கஜரூபி யானை ரூபியில இருக்கான் இல்லையா, அவனை தலையில கிழிக்க ஆரம்பிச்சு தன்னுடைய நகங்களால. அவன் என்ன பண்ணான், விகாய கஜரூபம் பபுவ அஷ்டாபதி யதா அந்த சரபம் அஷ்டாபதினாக்க 8 கால்களை கொண்ட சரப ரூபம். அதனால அந்த யானை ரூபத்தை விட்டுட்டு சரபமா எடுத்துன்னு அவன் என்ன பண்றான், பறவை மாதிரி பறந்து நாலா பக்கத்துலயும் சண்டை போடலான்னு. அந்துகாமோ ஹரின் கோபாத் ஏன்னா நரசிம்மத்துக்கும் சரபருக்கும் சண்டையோ இல்லையோ, அதனால சிங்கத்தை அடிக்கிறதுக்காக சரப ரூபத்தை எடுக்கலாம்னு எடுக்கிறான். அந்துகாமோ ஹரின் கோபாத் அதாவது சிங்கத்தை கொல்றதுக்காக அவன் என்ன பண்ணான், தாருணோ பலவத்தரகா தம்பீட்சிய சரபம் தேவி அந்த அஷ்டாபதியில சரபம் தேவி கட்யேன ருஷான்விதா உத்தமாங்கே ஜகானாது சோபி தாம் பிராகரத்ததா அவன் தலையில கத்தியால மூங்கி ஒரு அடி அடிக்கிறார். உத்தமாங்கே ஜகானாது சோபி தாம் பிராகரத்ததா தயோ பரஸ்பரம் யுத்தம் பபுவ அதிபயப்பிரதம் மாகிசம் ரூபமாஸ்தாய சிங்காத்தியாம் பிராகரத்ததா திருப்பி மனித ரூபத்தை இருந்து கொம்பால குத்துறதுக்கு வரான். உச்ச பிரபிரமணேனாசு சிங்காதாதைர் மகாசுரைகி பால சுழட்டி அடிக்கிறான், கொம்பாலையும் குத்துறான். அந்த மாதிரி பண்றான். தாரையாமாச தன்வங்கி கோர ரூபோ மகா தயானக்கா உச்சேன பருவதான் சிருங்கே விதித்வா பிராமையன் பலாத் தன்னுடைய வாழ் ஏன்னா அசுரனுடைய அசுர ரூபம் இல்லையா, வாழ்னால பெரிய பெரிய கற்களை எடுத்துன்னு எரியறதுக்கு இது பண்றான். அது பார்த்த உடனே தாமுவாச பலோன்மஸ்த கிருஷ்ணதேவி ரணாங்கடை கையை இருந்தா நில்லு கிருஷ்ணதேவி போர்க்களத்துல நில்லு நான் எப்படி சண்டை போடுறேன் பாரு. அத்தியாகம் சுவாம் ஹரிஷ்யாமி ரூப யௌவன பூஷிதாம் நீ ரொம்ப அழகா இருந்தாலும் நீ இளமையா இருந்தாலும் எனக்கு கவலைப்படல, பெண்ணா இருந்தாலும் கவலைப்படல, இன்னைக்கு ஒண்ணு குளிர்றேன் பாரு. நான் ரூப யௌவன பூஷிதாம்ங்கிறது நீ யாரா இருந்தாலும். மூர்க்காசி மதமத்தாக்க நீ என்ன இருக்க உண்மையில எது நல்லது கெட்டதுன்னு தெரியாத மூர்க்கானா முட்டாளா இருக்கேன்னு அர்த்தம். அதனால என்ன என் மயாசக சங்கரம் என்னோட நீ சண்டை போடுற கரோஷி மோகிதா தீவ மிருஷா பலவதி கரா நீ உனக்கு வந்து என்ன வீண் தைரியம் மிருஷான்னு சொன்னா மிருஷா பலவதி வீண் தைரியத்தினால அத்வாத்வாம் நிகரிஷ்யானி தேவான் கபட பண்டிதான் கபடமாக உன்னை சிருஷ்டி பண்ணி இங்கு அனுப்பிச்சு தேவர்கள் இருக்காங்களே கபட பண்டிதான் கபடத்தில் ஏமாற்றுவதில் கெட்டிக்காரர்களான தேவர்களையும் நான் என்ன பண்றேன் உன்னை கொண்டுட்டு ஏ நாரி புரதஸ்ருத்வா ஜேதி செல்வி மாம்சதாக என்னை வந்து ஒரு பெண்ணை முன்னிறுத்தி என்னை ஜெயிக்க முயற்சி செய்யும் அந்த தேவர்களையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேவியாச மா கர்வம் குரு வந்தாத்மன் கிருஷ்ணகிருஷ்ண ரணாங்கனே அனாவசியமான கர்வம் தேவையில்லை முடிஞ்ச சண்டையில் இருந்து கரிஷ்யாமி நிராதங்கான் கிருத்வாத்வாம் சுரசுத்தமான் ஹத்வாத்வாம் சுரசுத்தமான் துவாம் ஹத்வா உன்னை கொண்டுவிட்டு தேவர்களை கவலையற்றவர்களாக பயமற்றவர்களாக செய்கிறேன். மாதவி நிஷ்டாம் சாதையாமி ரணேதம மாதவி நிஷ்டாம் இனிமையான ஒரு இது இருக்கு பாரு மாதவினா அது இது திராட்சாரசம் அதை குடிச்சிட்டு ஒன்னு ஜப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தேவானாம் துக்கதம் பாபம் முனியினாம் பயகாரகம் தேவர்களுக்கு துக்கத்தையும் முனிவர்களுக்கு பயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்னை போய் முடிச்சு கட்டுறம்பார் அப்படின்னு சசகம் ஹைமம் அதாவது என்ன அர்த்தம்
அலட்சியமாக நீ, அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னோம்னாக்க, நீ இவ்வளவு தூரம் சண்டை போட்டு இருக்க, இவ்வளவு வேகமா சண்டை போடுறேன், நீ தான் பெரிய கெட்டிக்காரன்னு நினைச்சிட்டு இருக்க. உன்னை கொல்றதுங்கிறது எனக்கு சும்மா, அதாவது நான் வாட்டர் ட்ரிங்க் பண்ணும் போதே, அந்த ட்ரிங்க் பண்ணும் போதே நான் இந்த இதை எடுத்து என்னை ரிஜூனேட் பண்ணிக்கும், ஜஸ்ட் என்னை டேக் வாட்டர், அந்த டயத்துல உன்னை கொண்டுட முடியும். அதனால உன்னை கொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எஃபர்ட்டும் தேவையில்லை, அதை கூட நீ புரிஞ்சுக்காம இருக்க. இது எல்லாமே தேவர்களுக்கு ஒரு விளையாட்டு. அதாவது அம்பாளுடைய செய்தியினால்தான் அவ்வளவு நடக்கிறது. அடுத்த சர்க்கத்துல, அடுத்த அத்தியாயத்துல தேவர்கள் அம்பாளை இது பண்றா, எப்படி மாயையினுடைய சக்தியினால சகலமும் நடக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை பெருசா விஷயமா எடுத்து சொல்ல போறா. அதனால அதை காட்டுற மாதிரி அம்பாள் என்ன பண்ணுவா, சொல்லும் போதே சொல்லுவார், பீத்வா மாதவின் நிஷ்டாம். ஒரு இனிமையான ஒரு ஜூஸை குடிச்சுட்டு இருக்கும் போதே, அந்த குடிக்கிற நேரத்துல அந்த குடிக்கிற கான்சென்ட்ரேஷன் இருக்கும் போதே, கான்சென்ட்ரேஷனே இல்லாம, தேவையே இல்லாம அலட்சியமா என்ன பண்ண முடியும், என்னால உன்னை அட்டாக் பண்ண முடியும், அவ்வளவு கேவலமா அவ்வளவு துச்சமானவன் தான் நீ அப்படின்றா. சசகம் ஹைமம் கிரீத்வா துறையா யுகம். அம்பாள் என்ன பண்ணா, ஹைமம் சசகம் ஒரு வெள்ளி கப்பம் ஒண்ணு எடுத்துட்டா. பபம் புனப்புரோதா, அவ என்ன பண்றா, அவன் அலட்சியம் பாரு, உன் எதிர்க்கியே நீ இவ்வளவு தூரம் சண்டை போடும் போது உன் எதிர்க்கியே நான் என்ன பண்றேன், என்னுடைய தாகத்தை தளிச்சுக்கிறேன் பார் அப்படின்னு பபம் புனப்புனஹா குரோதா அஞ்சுகாமா மகாசுரம் கிரீத்வா திராட்சாசமம் இஷ்டம். அந்த எதிர்க்கே திராட்சா ரசத்தை சூலமாதாய சத்வரா, அதை குடிச்சுட்டு இருக்கும் போதே, ஏன்னா 18 கை ஒரு கையினால குடிச்சுட்டு இருக்கும் போதே கான்சென்ட்ரேஷன் அங்க இருக்கு. ஆனா ஒரு கை என்ன பண்றது, அலட்சியமா சூலத்தை எடுக்கிறது. துத்ராவ தானவம் தேவி, அவனை நோக்கி என்ன பண்ணா, துத்ராவ அதாவது அவனை நோக்கி அந்த சூலத்தை ஈரான்னு அர்த்தம். ஹர்ஷயன் தேவதாகனான், தேவர்கள் அனைவருக்கும் ஹர்ஷயன் சந்தோஷப்படுத்துபவளாய். தேவாசாம் சிஷ்டுவோ பிரேம்னா, அந்த நேரத்துல சூலத்தை அம்பாள் எடுத்துட்டா, அவனை நோக்கி என்ன பண்றா, அந்த சூலத்தை ஈரான உடனே அப்படின்ன தாம் சிஷ்டுவு, அவர்களை அம்பாளை நோக்கி ஸ்துதி பண்றாங்க. பிரேம்னா பிரேம்னா சக்ரு குசும வருஷனம், மிகுந்த அன்பினாலே பக்தியினாலே புஷ்பமாரி பொய்கிறாங்க. ஜெய ஜீவேதித்த தேர்ப்பு ஜெய ஜீவ, அதாவது விக்டரி டு பி லாங் லிவ் அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா. ஜெய ஜீவேதி தேப்ரோஜுகு துந்துதினான்ட்டு நிஸ்வரைங்க, அதெல்லாம் துந்துதிகளுடைய ஒலிகளும் கேட்கறது. அதாவது இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, பெரிய முரசுகள் அறையிறது. ரிஷய சித்த கந்தர்வாக, ரிஷிகள் சித்தர்கள் கந்தர்வர்கள், பிசாச்ச உரக சாரணாக, உரகர்கள் நாகர்கள் சாரணர்கள், அப்புறம் பிசாசுகள் கிண்ணறர்கள், அவ எல்லாரும் என்ன பண்ணா, பிரேட்சி சங்கிராமம், இவ்வளவு கடுமையான யுத்தத்தோட மகிஷனோட போட்டு யாருமே பார்த்தல. முதிதா ககனேஷிதாக, மிகுந்த சந்தோஷத்துடன் ஆகாசத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சோதி நானாவிதான் தேகான், இப்ப என்ன பண்ணா, இந்த மாதிரி ஒரே ஒரு ரூபத்தோட நம்ம சண்டை போட்டோம்னா அம்பாள் நம்மளை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவா. ஐடென்டிஃபை பண்றதுனால அவளுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவளை சண்டை போடுறதுக்கு விடக்கூடாதுன்னு என்ன பண்ணா, நானாவிதான் தேகான் கிருத்வா புனப்புனஹா, பலவிதமான வடிவங்களை எடுத்து ஒரே நேரத்துல மல்டிபிள் ஃபார்ம்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ், எது வாஸ்தவமான மனுஷன் எங்க இருக்கான்னு தெரியாதுங்கிற மாதிரி என்ன பண்ணா, மாயாமயான் கதான ஆஜோ தேவியின் கபட பண்டிதா, கபட்டத்துல, அதாவது ஏமாற்றுவதில் பஞ்சனையில் கெட்டிகாரனா இருக்கிற அவன் தேவியை போட்டு என்ன பண்றான், ஜகான தீசிட்டுகர் சண்டிகாபிக்கு தம்பாபம் திரிசூலேன பலாத்விதி ஸ்ருதி ஹிருதயத்துல பலாத் பூச்சில்லி, மிக வேகமாக ஹிருதயத்துல திரிசூலேன தாடையாமாக தீஷ்ணேன குரோதாத் அருணலோசனா. அருணலோசனா கோபத்தினாலே சிவந்த கண்களை உடைய அம்பாள் என்ன பண்றா, அவனை மாறின திரிசூலத்தினால் அடிக்கிறா. தாடிதோசோ பபாதோரியா மூர்ச்சா மாத்த முகூர்த்தகம். தாடிதோசோ அம்பாளுடைய திரிசூலத்தினால வேகமாக அடிக்கப்பட்ட என்ன பண்ணா, பூமியில விழுந்து ஒரு முகூர்த்த காலம் அவனுக்கு மூச்ச, அதுக்குள்ள புனருத்தாய மறுபடியும் எழுந்துட்டான். சாமுண்டாம் பத்யாம் ஏகா தடாரயத்து, பகிர் இல்லையா, பத்யாம் தன்னுடைய காலால அம்பாள் என்ன பண்றான், உதைக்கிறதுக்கு. மாடுகளுக்கு எல்லாம் என்ன ஆகும், தன்னுடைய கால்களால் என்ன பண்ணும், பத்யாம் அட்டாடையத்து வேகா தட்டாடையத்து, காலால வேகமா அடிக்கிறதுக்கு வரான். இனிகத்திய பதாகாதை ஜகாசித்த முகுர்முகு, காலால கிக் பண்ணிட்டு என்ன பண்றான், பிரிக்கிறான். அம்பாள் என்ன பண்றா, ருராவ தாருணம், அவன் என்ன பண்றா, ருராவன்னாக்க கத்துறான், எருமை கத்துறா மாதிரி, அதுக்கு பேரு அந்த இது இந்த ராவணன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ராவம், அந்த மாதிரி ருராவ என்ன பண்றான், ரவுதி அப்படின்னா ருராவ பயங்கரமா கத்துறான். தாருணம் சப்தம் தேவானாம் பயகாரகம்,
தேவி அவன் என்ன பண்ண அம்பாள் உடனே கையில வந்து எனக்கு ஒரு சக்கராயுதம் போடணும். அவன் என்ன பண்றா, கையில தன்னுடைய சக்கராயுதத்தை கேட்கிறா. ததோ தேவி சகசிராரம் 1000 ஸ்போக்ஸ் கொண்ட சுனாபம் ரொம்ப ஆழமானதும் ஸ்ட்ராங்கானதுமான அந்த ஹல் இருக்கு பாருங்க, அந்த நேம் அந்த சக்கரத்தினுடைய சென்டர் சுனாபம் சக்கரம் உத்தமம் மிக உயர்ந்த ஒரு ஆயுதம். கரே கிருத்வா ஜகாத உச்சைகி சம்ஸ்கிதன் எதிர்க்க நிக்கிற மகிஷாசுரனை பார்த்து நல்ல உரத்த குரல்ல பயங்கரமா சொல்ற, பத்திய சக்கரம் மதாந்த மதாந்த உன்னுடைய கர்வத்தினாலே அறிவில்லாதவனே, அந்த குருடன் அர்த்தம், இந்த இடத்துல அறிவில்லாத குருணே அப்படின்னு அர்த்தம். பத்திய சக்கரம், இந்த சக்கரத்தை பாரு, தவ கண்ட நிக்கிருந்தனம் உன்னுடைய கழுத்து அறுக்க போவதானே இந்த சக்கரத்தை பார். கணமாத்திரம் சிரோ பூத்வா சண்டையில எப்படி இருக்குது, ஒரு க்ஷணம் ஒரு 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 செகண்ட் ஸ்ட்ராங்கா நின்று பாரு, ஓடாம அண்ணன் அசையாம ஸ்ட்ராங்கா நின்று பாரு, ஒரு ஒரு செகண்ட் நின்று போறோம். கணமாத்திரம் சிரோ பூத்வா உன்னால சரியா இதை பார்க்க முடியுது, ஏன்னா இது அவ்வளவு பிரகாசமா இருக்கு, அதனால உன்னை பார்க்க முடியாது. அதனால கணமாத்திரம் சிரோ பூத்வா ஸ்டெடி யுவர் செல்ஃப் அண்ட் சீ அந்த யமலோகம் மிருகாத்னா அடுத்த செகண்ட் நீங்க இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் காலம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறா. இத்தித்வா தாருணம் சக்கரம், அந்த கடுமையான சக்கரத்தை, கொடுமையான அந்த பயங்கரமா இருக்கக்கூடிய சக்கரத்தை ஜெகதம்பிகா உலகத்துக்கு தாயாக, அதான் இந்த இடத்துல உபயோகப்படுத்தும் ஜெகதம்பிகா உலகத்தை காப்பாத்துறதுக்காக. இந்த அசுரனால உலகத்துக்கு அவ்வளவு கெடுதல் ஏற்படுறது, அதை காப்பாத்துறதுக்காக ஜெகதம்பிகா தாருணம் சக்கரம் முமோச்ச சிரச்சின்னம் ரதாங்கீன, ரதாங்கம்னா ரதத்தினுடைய அங்கம், பார்த்த காரிய செடி சக்கரம், சிரஸ் சின்னம் அவருடைய சிரஸ் என்ன எடுத்து சின்னம் வெட்டப்பட்டது. தானவசிய ததாரணே, அதாவது சண்டையில தானவசிய தனுன்னு கசிபருடைய பெண், அந்த கசிபருடைய மனைவி, அந்த கசிபருடைய மனைவியோட வம்சத்துல வந்தவர்கள் தானவர்கள், விதியின் வம்சத்தில் வந்தவர்கள் தைத்தியர்கள், அந்த மாதிரி என்னென்ன அவருடைய வம்சத்துல வந்தாள்னு. தானவசிய ததாரணே அவன் சிரகா சின்னம். சுஸ்ராவா அது என்ன எடுத்து, அவ்வளவு பயங்கரமான அசுரம் இல்லையா, சுஸ்ராவ ருதிரம் சோஷ்ணம் உஷ்ணமாக, ஏதாவது சூடா இருக்கக்கூடிய ருதிரம் இருக்கே சுஸ்ராவா அது எப்படி பெருகிச்சு. கண்டநாளா அவனுடைய கழுத்து, அந்த வெட்டப்பட்ட கழுத்தினுடைய ரத்த குழாய் இருக்கு இல்லையா, ரத்த குழாயில இருந்து பயங்கரமா ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. அது எப்படி இருக்குன்னா திரேகே கைரிகாத்யருணம் பிரௌடம் பிரவாகம் இவ நைஜரம், நைஜரம் ஒரு அருவியினுடைய பிரவாகம் போல திரேகே மலையிலிருந்து கைரிகாத்யருணம், கைரிகம்னாக்கா அந்த சாண்ட்ஸ்டோன் ரெட் ஸ்டோன் இருக்கு பாருங்க, அந்த செங்கல் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவோம் செம்புராங்கல் மாதிரி, அந்த கல்லினுடைய சம்பந்தத்தினால கைரிகம்னு சொல்லுவா. அந்த கல்லினுடைய சம்பந்தத்தினால சக்கச்சேல்னு ஆயிருக்கிற ஜலம் அருவி மாதிரி எப்படி மலையிலிருந்து எவ்வளவு வேகமா கொட்டுமோ அந்த மாதிரி சக்கச்சேல்னு சூடா இருக்கிற ரத்தம் என்ன ஆயிடுச்சு, அவன் கழுத்து வெட்டப்பட்ட கழுத்து ரத்த குழாயில இருந்து பீரிட்டு அடிக்கிறது அப்படின்னார். கபந்தஸ்திய தைத்திய அது என்ன எடுத்து பிரமன்வை பதிவஸ்தியோ சசிய கபந்தகா அவனுடைய முண்டம், தலையில்லாத முண்டம், தலையை வெட்டி கீழே விழுந்துருச்சு. தலையில்லாத முண்டம் என்ன இருக்கு, இன்னும் உடம்புல அந்த இது இருக்கு, கொஞ்சம் அந்த இது ஓடிட்டு இருக்கு, அந்த அந்த தலையிலேருந்து ஏற்கனவே போன இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையோ சின்ஸ், அந்த இதெல்லாம் டைரக்ஷன், அதனால இந்த உடம்பு கீழே விழல. அந்த உடம்பு என்ன பண்றது, கையில கத்தியை தூக்கிட்டு ஆடுறது. பிரமன் கபந்தஸ்திய தைத்திய அந்த உடல் முண்டம் பிரமன், அது அந்த சுத்தறது குறுக்கி நடிக்கும். ஆனா அதுக்கு வந்து ஏன்னா எந்த பக்கம் சண்டை போடணும், யாரை பார்த்து சண்டை போடணும்னு தெரியாது. அதனால கத்தியை வீசின்னு அது என்ன பண்றது, சண்டை போடுறதுக்கு வீசுறது இங்கேயே அங்கேயே பிரமன். அதனாலதான் தலை இருக்கும் பொழுது எதிரி எந்த பக்கம் இருக்கான், எதிரி எந்த பக்கம் பார்த்து சண்டை போடணும்னு கரெக்டா சண்டை போடும். இது தெரியாததுனால என்ன எடுத்து பிரமன் அப்படிங்கிற சுத்தறது, நாலா பக்கமும் எதிரி இருக்கிறதா நினைச்சுட்டு அது பல பக்கங்கள்ல வை பதிதா சிதௌ அது பூமியில விழுந்தது. ஜெயசப்த தேவானாம் பபூவ சுகவர்தனஹா, எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஜெய விஜீபவான்ற தேவர்களுடைய ஜெயகோஷமாவது நாலா பக்கமும் கேட்கறது. சிம்மம் என்ன பண்ணிச்சு, அதிபல தத்திர மிகுந்த பலத்தை கொண்ட அந்த சிங்கமானது தத்திர பலாயன பரான், பலாயனன்னா அந்த போர்க்குளத்தை மகிஷனே கீழே விழுந்துட்டா இல்லை, அங்க வேற யாரும் தலைவர்கள் இல்ல, தங்களை லீட் பண்ணி காப்பாற்ற போறவா இல்லைன்னு உடனே பலாயன பரான் அந்த இடத்துல இருந்து பத்து ஓடிறதுக்காக காத்துட்டு இருக்கிற அசுரால் என்ன பண்ணிச்சுன்னா தானவான் பக்ஷயாமாத சுதார்த்த இவ சங்கரே, தான் ரொம்ப பசியினால கஷ்டப்படுறது போல அந்த அசுரார்களை தானவர்களை பக்ஷயாமாக
எல்லாரையும் அடிச்சு கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சது. மிருதேச மகிஷே க்ரூரே தானவா பயபீடிதாக மிருதசேஷாக ஏன் மிருதசேஷாக, அதாவது அந்த சண்டையில அம்பாளால கொல்லப்பட்டு செத்து கீழே விழுந்தவா இருக்கா இல்லையா, அவளை தவிர்த்து சேஷாக மிச்சம் மீதாரி இருக்கக்கூடிய தானவாக பயபீடிதாக பயத்தினால மிகுந்த பயத்தை உடையவர்களாய் ஏன் மகிழ்ச்சியை இருக்கு கேட்டுட்டு பாதாளம் தே எயுகு, யார் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்காளோ என்ன பண்ணா அங்க இருந்து பாதாளத்துக்கு ஓடிக்கிடுவோன்னு ஓடிக்கிட்டாங்க. ஆனந்தம் பரமம் ஜெயுகோ தேவாகா பரமம் உத்தமமான மிக உயர்ந்த அதிகமான ஆனந்தத்தை அடைந்தார்கள். தஸ்மின் நிபாதிதே அந்த மகிழன் கீழே விழுந்த அளவில் அவன் கொல்லப்பட்ட அளவில் மிகுந்த ஆனந்தத்தை அடையார்கள். முனையா மானவா செய்த ஏசான்யே சாதவகாட்சிதோ, அவன் என்ன பண்ணா இன்னும் தேவர்கள் மட்டும் இல்ல, முனிவர்கள் சாதுக்கள் மனிதர்கள் யார் யார் இருந்தாங்களோ அவர்கள் அனைவரும் இப்ப என்ன இருக்கு, சண்டிகாதி ரணம் தெக்வா சுபே தேசேத்து சம்ஸ்கிதா, அம்பாளும் என்ன பண்ணா ரணம் தக்வா போர்க்களத்துல போர் வரைக்கும் சண்டை போட்டாச்சு முடிஞ்சதுன்னு ரணம் தெக்வா போர்க்களத்தை விட்டு சுபே தேசேத்து சம்ஸ்கிதா ஒரு நல்ல மங்களகரமான சுபமான தேசத்துல போய் இருந்தவளாய் போய் சேர்ந்தா. அந்த இடத்துல போய் என்ன பண்ணா she just placed herself in an auspicious place. தேவா தத்ர ஆயுயு சீக்கிரம், தேவர்கள் அனைவரும் என்ன பண்ணா அம்பாளுக்கு தேங்க் பண்றதுக்காக அவளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தத்ர சீக்கிரம் ஆயுகு சோதுகாமா சுகப்பிரதாம், தங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய அம்பாளை சோதுகாமாக ஸ்தோத்தரிக்க விரும்புபவர்களாய் தேங்க் பண்றவர்களாய் சீக்கிரம் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு மல்லிகாசுர வர்க்கம் கரெக்டா பண்ணினா அம்பாள் அதை காமிக்கிறார். அதுக்கப்புறம் தேவர்களுடைய ஸ்தோத்திரம் என்னங்கிறத அடுத்த இதுல பார்க்கலாம்.